ஐயோ 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 அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ரொம்ப காமனா சொல்ற ஒரு வார்த்தை. ஆனா அந்த ஐயோவை நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. ஒரு தடவை ஒரு மரம் வெட்டுறவரு அந்த மர கிளை மேல உட்காந்தே அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாராம். அப்ப இதை மேலோகத்துல இருந்து பார்த்த சிவனும் பார்வதியும், இது இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காரு, அவரே மரக்கிளையில உட்காந்து அந்த கிளையே வெட்டிட்டு இருக்காரு, அவர் கீழே விழுந்து சாவ போறாரு அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்களாம். அதுக்கு சிவபெருமான், இப்ப என்ன அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா நீ அப்படிங்க. ஆமாமா காப்பாத்தணும். அப்போ ஒண்ணு பண்ணலாம், அந்த மரக்கில வெட்டி அவர் கீழே விழுவுறாருல, அப்ப அப்பான்னு கூப்பிட்டா நான் போறேன், அம்மான்னு கூப்பிட்டா நீ போ, நம்ம போய் அவரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் பார்த்து அதை வெட்டி கீழே விழுந்தவரு அம்மானும் கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, ஐயோ அப்படின்னு கீழே விழுந்து செத்து போயிட்டாரு. ஏன் செத்தாரு தெரியுமா? அவர் கீழே விழுந்தப்போ கத்துனார்ல ஐயோ, அது யாரோட பேர்னா நம்ம உயிரெல்லாம் எடுக்கிற யம தர்மராஜனோட மனைவியோட பேர். அதனாலதான் நம்ம ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல 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 அது என்ன ஆகும்னா அது ஒரு தப்பான ஒரு தரித்திரம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி சொல்லக்கூடாது. அதனாலதான் நம்ம ராமா சொல்லலாம், அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், ஏசப்பா சொல்லலாம், யா அல்லா சொல்லலாம், என்ன வேணா சொல்லாமே தவிர ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் எங்க செட்ல இத்தனை பேரை ஐயோ சொல்ல வச்சேன். சோ இனிமேல் ஐயோ சொல்லாதீங்க.